யோசிச்சுட்டு இருக்கிறது, நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கிறது. அதுதான் வீணான சிந்தை. வேஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். தங்களுடைய எண்ணத்தின் அந்த ரிசோர்சஸ், அந்த எண்ணத்தின் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வல்லமையான காரியங்களை அவர்கள் வீணடிக்கிறார்கள். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்த தேவன், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே, நீரே. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் நம்மை மீட்க. பாவியான மனுக்குலமே பரிசுத்தமானதுவே, கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார், கல்வாரி மரணத்தினார் அவர் நம் தகப்பனானார். போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கை பரலோகம் போல மாறணும். எப்படி மாறுறதுன்னா அதுக்கு தான் நம்ம மனது, இந்த மனதில் ஒரு கெப்பாசிட்டியை வச்சிருக்கிறார், மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வச்சிருக்கார். அதனால சொல்லி இருக்குது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த மனம் என்கிற வாக்கியம் மைண்ட் வருது, whose mind stayed on thee அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல.
இந்த மைண்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவாம்? எபிரேய மொழியில வர்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவாம்? ஃபார்ம் அல்லது கன்செப்ஷன்ன்றாங்க. ஃபார்ம்னா உருவாவது. ஒரு குழந்தை ஒரு கருவில் என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுறது இல்லையா? உருவெடுக்கிறது, உருவாகிறது. அந்த மாதிரி ஃபார்ம்னு சொன்னா உருவாகிறது. கன்செப்ஷன் கற்பம் தரிப்பது. அப்ப அந்த மாதிரி வார்த்தையில இருந்து தான் வருதுங்கிறாங்க. இந்த எபிரேய வார்த்தையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் வருதுங்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தைய இங்க மனதை கொண்டவன் வந்திருக்குது. மனது என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கீங்க தமிழ்ல. இன்னும் சில இடங்கள்ல கற்பனைன்னு வருது. இமேஜினேஷன்ஸ் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதே வார்த்தையை வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல இமேஜினேஷன்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட இமேஜினேஷன்ஸை உடையவன், கற்பனைகளை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற படத்தை உள்ளே, உம்மை பற்றி அந்த படத்தை உள்ளே கொண்டிருக்கிறவன். இந்த அர்த்தம் அதுதான் பாருங்க. அவனுக்குள்ள என்ன இருக்குது? இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு படம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்குது, ஒரு படம் ஒன்று கன்சீவ் ஆயிருக்குது, அவனுக்குள்ள கற்பம் தரிச்சிருக்குது. ஒரு படம் முன்ன இல்லை, இப்ப அந்த படம் உருவாயிருக்கிறது. இந்த சபைக்கு வருவதன் மூலமாக முன்ன இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு படம் உங்களை குறித்து உருவாக வேண்டும். சுகதேகியான ஒரு மனுஷன்கிற படம் உள்ளத்துல உருவாக வேண்டும். வெற்றி உள்ள மனுஷி என்கிற ஒரு படம் உங்களை குறித்து உருவாக வேண்டும். ஜெயத்தை குறித்த ஒரு படம் உள்ளத்துல உருவாக வேண்டும். பொருளாதார வாழ்வு உங்களுடையது என்கிறத குறித்த ஒரு படம், அந்த வாழ்வில வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். இருக்கிறீங்களா? கோயிலுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க, உள்ள எந்த படமும் நீங்க ஒன்றும் உருவாகல. சும்மா வர்றேன் போறேன், ஏதாவது கை வைப்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? நான் உங்களை தொட்டுமா, நீங்க என்ன தொடுறீங்களா? ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா அது இல்லை கர்த்தருடைய மெத்தடு. கர்த்தருடைய மெத்தட் எப்படி? உள்ள ஒன்று உருவாக வேண்டும். இங்க கேட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை இன்றைக்கு தோல்வியில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வெற்றி உள்ள மனுஷனாக வாழ முடியும் என்கிற படம் உள்ளத்தில் அப்படியே ஃபார்ம் ஆகும். முன்ன இல்லாத படம் இப்போ உள்ள உருவெடுத்துரும். ஏன்னா கான்டாக்ட், ஒரு ஆணும் பெண்ணும் கான்டாக்ட் பண்றதுனால உள்ளத்தில் என்ன இது கற்பம் தரிக்கிறது இல்லையா? கற்பத்தில் குழந்தை உண்டாகிறது. ஆண் எங்கேயோ ஒரு ஊர்லயும் பெண்ணு எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்தா கற்பம் தரிக்க முடியாது. அவர் எங்கேயோ இருந்தா கற்பம் தரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வர்றதுலதான் கற்பம் தரிக்கிறது. அது போலதான் இது. இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னா கற்பம் தரிக்காது, ஃபார்ம் ஆகாது. உள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாகாது. வெற்றியை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. ஜெயத்தை குறித்த எண்ணங்கள் உள்ளத்தில் உண்டாக முடியாது. சுகத்தை குறித்த எண்ணங்கள் உள்ள உண்டாக முடியாது. வியாதிகளை மேற்கொள்ள முடியும், நான் ஜெயித்திருவேன், வாழ்வேன், நான் சாவதில்லை வாழ்வேங்கிற எண்ணம் உருவாகணும்னா இந்த வார்த்தையோட ஒரு கான்டாக்ட் வேணும், இன்டராக்ஷன் வேணும். இந்த வார்த்தையோட ஒன்றாக கலக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த வார்த்தையோட நமக்கு இன்டிமேட் கான்டாக்ட் உண்டாகிறதோ, எந்த அளவுக்கு இந்த வார்த்தை நமக்குள்ள போகிறதோ, அந்த அளவுக்கு உள்ளத்தில் அந்த கற்பம் தரிக்கிறதுங்கிறது ஏற்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து வர்ற மாதிரி தான் இதனுடைய கான்டாக்டும். இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. இது உள்ளத்துல நமக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு எண்ணத்தை உண்டாக்குறது. இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் தோல்வியிலே வாழ்ந்திருக்கலாம், வெற்றியை காணாமலே இருந்திருக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னா உள்ளத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு முடியுங்கிற ஒரு எண்ணம் இதுவரைக்கும் உருவாக முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இங்க வசனத்தை கேட்டா கண்டிப்பா உருவாகாது. உருவாகியே ஆக வேணும். எப்படி உருவாகாம இருக்கும்? கண்டிப்பா உருவாகிதான் ஆகணும். வருஷத்துக்கு ஒருக்க have a prosperous new year ன்னு சொன்னா உருவாகாது. ஹலோ, வருஷத்துக்கு ஒருக்க have a wish you a prosperous new year ன்னு சொல்றதுல உருவாகாது. தொடர்ந்து இந்த வார்த்தையில ஈடுபாடு இருக்கும்போது அதன் மூலமாக உள்ள ஒரு பிக்சர் உருவாகிறது. அப்ப என்ன சொல்றாரு? நம்முடைய மனம் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள உருவாகிற அந்த படத்தின் மீது அப்படியே பதிந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை பிடிச்சு அவருடைய எண்ணங்களை என்னுடைய எண்ணங்களாக்கிய இந்த வார்த்தைகள் எனக்குள்ள போய் எனக்குள்ள உருவெடுக்க வேண்டும். புதிய
ஒரு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எனக்குள்ள என்ன பண்ணும், உருவாக வேண்டும், கன்சீவ் ஆக வேண்டும். கன்சீவ் ஆன உடனே நான் என்ன பண்ணணும், அதை பத்திரமா காத்துக்கொள்ளணும். எப்படி ஒரு கற்பம் தரிக்கிற ஒரு பெண் அந்த கற்பம் கலைஞராக இருக்கிறதுக்காக எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாளோ, எப்படியெல்லாம் சாப்பிட்டு எப்படியெல்லாம் போய் எப்படியெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிறாளோ, அது போலவே என்ன பண்ணணும், இதை உள்ளத்தில் வைத்து காக்க வேணும். அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பாருங்க. அந்த பிக்சர் உள்ள வந்த உடனே என்ன ஆயிடுது, அவன் போக்கஸ் அது மேலேயே இருக்குது. இதுதான் சுகம்தான் எனக்கு வரும், சுகம்தான் நடக்கும். இப்போ ஒரு வியாதியா இருக்கலாம், நிச்சயமா சுகத்தை அடைவேன், நிச்சயமா சுகம் என்னுடையது, நிச்சயமா சாக மாட்டேன், நிச்சயமா வாழ்வேன், நிச்சயமா கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன், நிச்சயமா வெற்றி பெறும் இந்த காரியத்துல அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல ஒரு படம் உண்டாயிடுது பாருங்க. அழியாத ஒரு படம் உள்ளத்துல உண்டாகி விடுகிறது. அதே மாதிரிதான் பொருளாதாரத்தை பற்றி எல்லாத்தை பற்றியும் வெற்றி பெறுவேன், நிச்சயமா மேல வந்துடுவேன், என் கடன்ல இருந்து மீளுவேன், புதிய வாழ்க்கையை தொடங்குவேன், எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டாயிருக்கும், பற்றாக்குறையிலே வாழ்நாள் முழுக்க வாழ மாட்டேன், தலைமுறை அப்படியே இருக்க மாட்டோம், காரியங்கள் மாறும் என்கிற ஒரு படம் உள்ளத்திலே உண்டாக வேணும். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை விட உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பாருங்க, மனதில் அது வந்துருச்சுன்னா, அந்த படம் வந்துருச்சுன்னா, அந்த படத்தின் மேலேயே அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அதையே கண்டு கொண்டிருக்கிறதுனால, அதையே அவன் பார்த்து கொண்டிருக்கிறதுனால, இப்போ அவன் என்ன சொல்றாங்க, அவன் யார் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறானா, அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறான். அவர் மேல எப்படி நம்பிக்கையா இருக்கிறான், அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கி அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி ஆகிறத பார்த்துட்டு இருக்கிறான், சுகம் ஆகிறதையே பார்த்துட்டு இருக்கிறான், வாழ்ந்திருக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதையே பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிறபடியால், நம்பிக்கையா இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எதையே பார்த்துட்டு இருக்கிறானோ அது அவனுடைய வாழ்க்கையை நிரப்புகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இங்க இந்த மனதை பற்றி ஒரு வெளிப்பாடு இங்க உண்டாகிறது பாருங்க. மற்ற புறஜாதிகள், கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதுகிறார் பவுல், மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தனையில் நடக்கிறது படி நீங்க நடக்காதீங்கன்றார். அவங்க எப்படி இருக்காங்களா, வீணான சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். வீணான சிந்தனை என்ன அர்த்தம், இப்படி சொல்றேன், ரொம்ப சிம்பிளா விளங்கிக்குவீங்க. அவர்களுக்கு கர்த்தர் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பணத்தை உள்ள பெற்றுக்கொண்டு அதையே மனதில் வைத்து அதையே பார்த்து கொண்டு அதையே அடையக்கூடிய ஒரு பயங்கரமான ஆற்றலை கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இருந்தா கூட அதை வீணடிக்கிறார்கள் அவர்கள். வீணான சிந்தனை என்ன அர்த்தம், சிந்தையை எப்படி யூஸ் பண்ணணுமோ, இந்த மனதை எப்படி யூஸ் பண்ணணுமோ, இந்த எண்ணங்களை எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணாம வீணடிக்கிறது தான் வீணான சிந்தை. வேற எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்கிறது, அதுதான் வீணான சிந்தை. வேஸ்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். தங்களுடைய எண்ணத்தின் அந்த ரிசோர்சஸ், அந்த எண்ணத்தின் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வல்லமையான காரியங்களை அவர்கள் வீணடிக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணி எப்படி 3 நாள் வர்றதுன்னு அவங்களுக்கு தெரிய இல்லை. வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களும் இனி நடவாதீர்கள். vain imaginations or vanity of mind அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. vanity of mind. Mind is wasted by thinking and imagination of the wrong things so that God's purposes are not fulfilled. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு தங்களுடைய மனதை வீணடிக்கிறார்கள். ஏன்னா தப்பான காரியங்களை யோசிக்கிறதுல மனதை செலவழிச்சிடுறாங்க. இந்த மனம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வர முடியும், வெற்றிக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறத அறியாம இருக்கிறாங்க. அது கொண்டு வர முடியும் இவங்களை, ஆனாலும் கொண்டு வர இவங்க அதை உபயோகப்படுத்துறதே கிடையாது. அதை வீணடிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு வசனத்தை இருப்பேன் பாருங்க, ரோமர்கள் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. சிந்தனையினாலே வீணரானார்கள். அதே கான்செப்ட் தான். மைண்ட்
மைண்ட் வந்து விழுந்து போன மனுஷனுக்கு, பாவத்தில் விழுந்து போனோம்னா மனுஷனுக்கு என்ன ஆச்சா? ஒரு ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, பாவத்தில் மனுஷன் விழுந்து போன பிறகு தன்னுடைய மைண்டுங்கிற இந்த அற்புதமான ரிசோர்ஸ் கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. அற்புதமான ஒரு ஆயுதம் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய இந்த கருவியை வீணடிக்கிறான் மனுஷன். விழுந்து போன மனுஷன், பாவத்தில் கிடக்கிற மனுஷன், இந்த மைண்டுனா என்னன்னு புரியல அவனுக்கு. வீணான காரியங்களை அதை செலவழிக்கிறான். வீணான காரியங்களை கற்பனை பண்றது, தப்பான காரியங்களை கற்பனை பண்ணுகிறது, அதை எண்ணுகிறது, அதை நாடுகிறது, அதையே மனதில் வைக்கிறது, அதையே பார்த்துட்டு இருக்கிறதுல செலவழிச்சு வெற்றிக்கு நேராக இவனை செலுத்தக்கூடிய இந்த மனதை, அந்த மனதனுடைய வல்லமையை அவன் வீணடிக்கிறான். அதான் வீணான சிந்தைன்றது. அல்டிமேட்லி அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க மைண்டை? மைண்ட் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? மைண்ட் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக பிரயோஜனமா இருக்கா? சக்சஸுக்கு பிரயோஜனமா இருக்குதா? உங்களை வாழ வைக்கிறதுக்கு மைண்டை பயன்படுத்த கத்துக்கொண்டோமா? நம்ம இந்த மனதை இந்த வார்த்தை உண்டாக்குகிற இந்த படத்தில் செலுத்தும் போதுதான், அதுல செலுத்துறதுக்கு பயன்படுத்தும் போதுதான் மைண்டை நீங்க சரியான விதத்தில் பயன்படுத்துறீங்க. நீங்க மற்றதுல செலுத்தினீங்கன்னா அது வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நேரம் எடுக்கணும், அதுக்கு செலுத்தணும், வெற்றியில செலுத்தணும், இந்த மைண்டை சுகத்துல செலுத்தணும், ஜெயத்துல செலுத்தணும், சமாதானத்துல, சந்தோஷத்துல, குடும்ப நல்வாழ்வுல செலுத்தணும். இந்த மனதை, அந்த பிக்சரை உருவாக்குறதுக்கு இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அந்த மைண்டை அது ஒரு படம் உருவாகிற மாதிரி உருவாது பாருங்க. உள்ள அது உருவாக வேண்டும், அதிலேயே உங்க கவனம் இருக்க வேண்டும். அநேகர் அதை பண்ணாதனால அவங்க சொல்லுவாங்க, நான் இதை நம்புறேங்க, அதை நம்புறேங்க. ஆமாங்க, பைபிள்ல இருக்கு தெரியுங்க அப்படின்வாங்க. ஆனா உள்ள படம் உண்டாகலையே. பைபிள வாசிச்சிருக்கிறாங்க வசனத்தை, ஆனா உள்ள என்ன உண்டாகல? படம் உண்டாகல. படம் உண்டாகிற அளவுக்கு அதை தியானம் பண்ணல இவங்க. படம் உண்டாகிற அளவுக்கு அதை நோக்கி பார்க்கல இவங்க. அதனால தான் சொல்லி இருக்குது, இந்த வார்த்தை உன்னுடைய கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, உன்னுடைய இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். எல்லாம் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் சொல்லிருக்கு. கண்ணை விட்டு பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். ஏன் அவ்வளோ பண்ணணும் இந்த வார்த்தைக்கு? ஏன்னா இதுதான் உங்களுக்கு வாழ்வை அளிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. உடலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்திலையும் ஆரோக்கியம், பொருளாதாரத்திலே ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கையில ஆரோக்கியம், எல்லா விதத்திலும் ஆரோக்கியமாய் இது இருக்கிறது. சரி, அப்ப சிந்தைகளில் வீணராகிறார்கள். சிந்தைகளில் வீணராகிறவர்கள்லாம் சிலர் இருக்கிறதுலே ஒஸ்டா யோசிப்பாங்க பாருங்க. இருக்கிறதுலே எது ரொம்ப ஒஸ்டோ அதை தான் யோசிப்பாங்க, நல்லாவே யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே மோசமானதுதான், இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படிதான், நல்லா யோசிக்க மாட்டாங்க. சிலர் இருக்காங்க இல்லையா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, வந்து சேராதுன்ற பயம் உங்களுக்கு போட்டு வாட்டும். நல்லா வந்து சேருன்றதை யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சிலருக்கு. இது எப்படின்னா, சிலருடைய மைண்ட் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா செட் ஆயிடுச்சு. ஒரு டம்ளர்ல பாதி தண்ணியை பார்த்தாங்கன்னா இது பாதி காலியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஒழிய பாதி நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா புத்தி இப்படி குறுக்க வேலை செய்யுது தலைகீழா. என்ன கேட்டீங்கன்னா அது பாதி ஃபுல்லா இருக்குன்னு நான் இன்னும் மீதியும் ஃபுல்லா ஆக்கிடலாம், அப்படிதான் ஏன் எண்ணம். பாதி ஃபுல்லா இருக்குது, ஃபுல்லு தான் யோசிக்குது என் மைண்டு. நிறைய பேருக்கு காலியை தான் யோசிக்குது மைண்டு, பாதி காலியா இருக்குது. பாதி காலி எப்படிதான் பேசுவாங்க, ஏன்னா அது நெகட்டிவா தான் போயிட்டு இருக்குது மைண்டு. ஒஸ்ட் விதத்தில் இருக்கிறதுலேயே மோசமான விதத்தில் மைண்டை யூஸ் பண்ணி அதை வீணடிக்கிறார்கள். இப்போ திரும்ப எபேசியர் 4க்கு போக சொல்றாங்க. எபேசியர் 4 17 வாசம் இல்லையா, 18 பாருங்க. அவர்கள் புத்தியில், இந்த புத்தின்ற வார்த்தையும் அதே தான், அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஆங்கிலத்தில். இதே வார்த்தை இமேஜினேஷன் ஒரு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 17 சிந்தையில் வந்திருக்குது, அதுதான் மனம். அதுதான் பல இடங்களில் இமேஜினேஷன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புத்தின்ற வார்த்தை 18 புத்தின்னு வர வார்த்தையும் இமேஜினேஷன் பல இடங்களில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, அதாவது பாவத்தில் இருக்கிற மனுஷனை பற்றி இப்படி சொல்லி அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களாம். அப்ப இந்த புத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கிறது
வெறும் மேலோட்டமா சில காரியங்களை அறிந்து கொள்றதை பற்றி அல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாலேஜ், நோயிங்கை விட கொஞ்சம் டீப்பர். இது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ஆழமா போறது, டீப் தாட், அதை குறிக்கிறது. அப்ப புத்தியில அந்தகாரப்பட்டு ஆழமா போறதில்லை, ரொம்ப ஆழமா அந்தகாரம் போயிடுச்சு, ரொம்ப ஆழமா தோல்வியின் எண்ணங்கள் வேரூன்றி விட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி சொல்றேன். மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் என்று ஆங்கிலத்தில் வருது அதே வார்த்தை. வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது, பாருங்க, உணராது இருக்கும்போது நிறைய பேர் கேட்கிறாங்க, உணராது இருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. கேட்கிறாங்க, உணர்வு இல்லை. கொஞ்சம் கவனிங்க நல்லா. கேட்கிறாங்க, உணர்வு இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருக்காங்க பாருங்க. கேட்கிறாங்கன்னா உணர்வு இல்லை. நான் உதாரணம் சொல்றேன் பாருங்க. பிலிப்பியர் 4:19 என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அப்படின்றது இல்லையா? இதை படிச்சிருக்கிறாங்க. படிச்சுட்டு இது இருக்குதான் தெரியும். பிலிப்பியர் 4:19 தெரியும், நல்லா தெரியும். சண்டே ஸ்கூல்லேயே நான் படித்து ஒப்பிச்சிருக்கேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு தெரியாத வசனமானல தெரியும்பாங்க. வீட்டில் படிச்சிருக்கேன், எத்தனையோ முறை படிச்சிருக்கேன். இது நல்லா கிறிஸ்தவனாக இருக்கவனுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்படிம்பாங்க. என் தேவன் உங்கள் குறைகள் தமிழ் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஆனால் பேசும்போது கவனிங்க, கொஞ்சம் உணர்வே இல்லாதவங்க தெரியும். ஏன்னா அதை உண்மையாக அவங்க விசுவாசிக்கல. எப்படி தெரியுமா பேசுவாங்க? அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், அப்ப நீங்க என்ன? அவங்கெல்லாம் பணக்காரன்னு சொன்ன உடனே நீங்க பணக்காரன் இல்லைன்ற மாதிரியா சொல்றீங்க? நீங்க அதான் அர்த்தம். அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க, உனக்கு என்னப்பா நீ பெரிய பணக்காரன், இப்படிதான் பேசுவாங்க அவங்க. ஆனா பைபிள் கரெக்டா கோயிலுக்கு போவாங்க. பிலிப்பியர் 4:19 தெரியும், அதெல்லாம் தெரியும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும்பாங்க. ஆனா தெரியலையே. நானும் பிலிப்பியர் 4:19 விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அதனாலதான் நான் என்ன பணக்காரனாவே பார்க்கிறேன், ஏழைய பார்க்கறது இல்லை. நான் அவங்க எல்லாம் பணக்காரன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் பணக்காரன் தான், நான் பணக்காரன் இல்லைன்னு அர்த்தம். அதனால பணக்காரன் இல்லாத போதே பணக்காரன் நம்புறேன் நான். ஏன்னா கர்த்தர் என்ற தேவையெல்லாம் சந்திக்கிறார். அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவருடைய ராஜ்யம் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருகிறது. அப்ப எப்படி நான் ஏழையா இருக்க முடியும்? எனக்கு என்னெல்லாம் தேவையோ தேவையெல்லாம் எனக்கு கிடைக்கும். கரங்களை ஆயத்தம் செய்கின்றவர், நான் நித்தம் நம்பி சாகிடும் கண்வர், கத்தாதி கத்தறிவர், சத்துக்கள் காலடி வீழ ஜெயத்தின் கேடயம் தந்தவர், சிந்திகள் கண்மாலைக்கே செனை காத்தறிவர், ஜெயம் கண்மாலை